பட் இதுதான் முதல் தடவை நினைக்கிறேன். திருச்சிக்கிட்டு நிற்கிறதுலேயே உங்கள் பார்வையிலேயே சொல்லுது. வழக்கமாக வரவங்களானா அவங்களோட முகத்தில் ஒரு கருத்து தெரியும். அதை வச்சு சுலபமாக கண்டுபிடிச்சு பேசலாம். ஆமாம், உங்கள் பேர் தம்பி? என் பேர் அடிக்கடி பிரச்சனைக்கு வரேன்னு சொல்லுங்க. தம்பி, நானும் இல்லையே. இல்லை, தமிழ்நாட்டில் அரசாங்க உத்தியோகத்தில் பார்க்கிறேன். எல்லாரும் ஓய்வு பெற பிறகு கண்டிப்பாக வர வேண்டிய இடம் இந்த கசடி தான். தமிழா கருவிலும் அதுக்குள்ள பேரு போட்டு கசரியா ஆகி 4 வருஷம் ஆச்சு. வருஷம் ஏப்ரல் மாதம் இதோட தெரிவிக்கணும். அதனால ஏப்ரல் வர முடியலையே. அதனால அதான் இப்போவே கடைசியில் வந்திருக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரிவிச்சு சட்டம் அப்படி சொன்னது. கவர்மெண்ட் மேல தப்பே கிடையாது. நம்ம மக்கள் நேர்மையா நடந்துக்கிறது இல்லையே. ஒரு கிராமத்துல செத்து போனவங்க 10 பேர் உயிரோட இருக்கிறாங்க. கணக்கை காட்டி பென்ஷன் வாங்குறீங்க. இருக்காங்களே. அதனால தான் வருஷத்துக்கு ஒரு தடவை நேரில் ஆஜராகணும்னு விதியை உருவாக்கி கொடுத்தாங்க. அவன் தான் இந்த ஆஃபீஸில் ஆளுன்னு கடைநிலை ஊழியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அலுவலக உதவியாளர்னு பேரு. இந்த மாதிரி புதுசாக இந்த ஆஃபீஸுக்கு வரவங்களுக்கு அவர் தான் கைடு. நீங்களும் இதை முன்னாடியே கேட்டிருக்கலாமே. உங்களை பார்த்தா அப்பாவியா தெரியுது. ஒரு விவரம் சொல்லிட்டு அவர் பேரு ராமசாமி. அவரை தாண்டி இந்த ஆஃபீஸில் எந்த அதிகாரியையும் நேரடியாக பார்க்க முடியாது. 10-20 மாற்றி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கை கொடுக்கும். தம்பி, நாங்கள்லாம் சரியாகி நாங்கள்லாம் ரிட்டையர் ஆகி விடைகள் முடங்கி கிடைக்கிறாங்கள. துணைக்கு ஆள் கிடையாது. அதனால தான் இப்படி வெளியில் வரும்போது யாராவது பேசி கொடுத்தால் போதும். அவன் அவ்வளவுதான். நாங்கள் பலவரன்னு பேசி தீர்த்துடுவோம். சரி, பாருங்க. நான் செஷன் பார்க்குறது இன்னும் வரலையே. ரொம்ப நன்றி சார். ஃபேமிலி பென்ஷன் விஷயமா அவரை பார்க்கணும் சார். என் பேர் பிச்சமுத்து. நான் பிடபிள்யூடியில் ஃபிட்டராக வேலை பார்க்குறேன். அப்பா சரி ரொம்ப தேங்க்ஸ் சார். பாடி
கவலை. அப்படியா? என் கவலை விட்டது. வரும்போது வந்தது வந்துட்டேன். சாரை பார்த்துட்டே போயிட்டேன். அது வந்து சேர்த்து செய்யறதுக்கு சாட்சி மாட்டோம். சாட்சி மாட்டோம். வாங்க சொல்லுங்க. வணக்கம் வினோதன். என்ன தெரியுதா? காசிநாத பையன் விஜய் விட்டதான். காசிநாத பையன் விஜய் விட்டதா? இதெல்லாம் நம்பவே முடியல. உட்காருங்க. பாட்டு பணம் மட்டும் நான் சொல்ல சட்டுன்னு அடையாளம் பண்ண முடியல. என்ன சாப்பிட்றீங்க? காஃபியா டீயா? நான் காஃபி டீ எதுவும் குடிக்கிறது இல்லை சார். ரொம்ப நல்ல பழக்கம். அது சரி, நம்ம நேரில் பார்த்து பேசி பல வருஷம் ஆனாலும் அப்பப்போ நம்ம எல்லாரோட பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது உண்டு. நாம அப்பாவுக்கு என்ன வச்சு மாட்டை காப்பாற்றிருக்காங்க. அது மட்டும் நம்ம கையில் இல்லை. இதே வைக்க முடியாது தான். வினோதன் சார், இது விதி இல்லை. வினய் அப்பா வர தேடிக்கிட்ட வினோதன் சார் இருக்கார். வினோதனே கூப்பிடலாம் வச்சு. வினோதன் உங்களெல்லாம் தெரியுமே. அப்பாவுக்கு குடிப்பழக்கம் உண்டு. நீங்களும் அவளும் குடிப்பழக்கம் கேட்கல. உங்கள் அப்பா சொல்லி கேட்காதவரே இந்த குடிப்பழக்கத்தான் அவரை கெடுத்துட்டு மாத்திரை போதை வேலை செய்யலாம். சாரி, நான் மனசெல்லாம் கிளறி விட்டுட்டேன். நாம தான் நம்ம மனசு கேட்கணும். உண்மைங்க, இந்த தண்ணியை போறீங்க. எல்லா காரணத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. எங்கள் அப்பா அடிக்கடி உங்கள் அப்பா காசிநாதன் பற்றியும் தங்கமுத்து பற்றியும் பேசுவாங்க. உங்கள் அப்பா மாதிரி நல்ல ஆளுங்க நம்ம இடபிள்யூடியில் ஒரு சிலரை தான் பார்க்க முடியும். எங்கள் அப்பாவும் கொஞ்சம் அனுசரித்து போயிருக்கலாம். அவங்களும் உண்மை நேர்மலை நிமிர்ந்து நின்றுட்டாங்க. அப்படிலாம் வினோதன் SOST ஒதுக்கப்பாடு கான்ட்ராக்டில் உங்கள் அப்பா சீட் பார்த்தா ரொம்ப பயன்படுத்திருக்கலாம். ஏன்னா ஒரு இன்னும் கீழே காலம் இந்த மாதிரி இல்லை. அது எப்படி சூரியன் காலையில் தான் இருக்குது, மாயை தான் மறையுது. நல்லா பேசுறீங்க பிச்சை முத்து. உங்கள் அப்பா வெட்டாந்தாரில் நிறுத்தி அப்பா பேசுகிறத கேட்டுட்டு தான் நான் இப்போ அழுதி வளர்த்துட்டேன். உங்கள் அப்பாவை விட மட்டும் இல்லை, இந்த பிச்சை விட்டு ITIயில் இன்ஸ்டியூட் படிச்சிருக்க முடியாது. நம்ம PWDயில் கீழேயே வேலை வாங்குறவருக்கு முடியாது. மொத்தமான விட்டாரை மறக்க முடியாது. உண்மைதான். வெட்டாறு காவிரி ஆற்றல் இது தஞ்சாவூரை தாண்டும் போது வெட்டாறு அரசலாறு பாண்டவையாறு கோவிலுக்கு பல பேர். ஓடச்சே கிராமத்தில் ஒரு நாள் ராத்திரி ஆளு இல்லாத வீட்டில் எல்லாத்தையும் போல வெட்டத்தில் இந்த வெள்ளம் தான்.